கென்னோட டைரக்டோரியல் டெபியூ ஆன இந்த யூத் பிரவீனுங்கிற ஒரு ஹை ஸ்கூல் பையனோட வாழ்க்கையை மையமாக வச்சு நகர்ற ஒரு கதை. ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ட்ராமா தான். வழக்கம் போது காதல், சோகம், நட்பு, குடும்பம் இது எல்லாத்தையும் கலவையாக கலந்த ஒரு கதையை வச்சு பண்ணப்பட்டிருக்க ஒரு படம். அவரே தான் படத்தில் லீடும் பண்ணியிருக்காரு. சூரஜ் அண்ட் தேவதர்ஷினி அவங்கள பேரண்ட் ரோலுக்கு சூஸ் பண்ணது பர்ஃபெக்டான ஒரு சாய்ஸ். நம்ம ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த மினிக்கி சாங்கை தவிர்த்து படத்தில் பாடல்கள் எதுவும் அவ்வளோ என்ஜாய் பண்ணிக்கிற அளவுக்கு இல்லைங்கிறது ஒரு வருத்தம் தான். பட் த்ரூஅவுட் த ஃபிலிம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாமே அவ்வளோ அருமையாக இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் ஒர்க் ஆயிருந்த அளவுக்கு மித்த பாடல்களும் ஒர்க் அவுட் ஆயிருந்தா அது இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். சினிமாட்டோகிராஃபியில் இந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரியான குறைகள் எதுவும் கிடையாது. ஆக்சுவலாக ரொம்ப வழக்கமான ஒரு கதை தான். ஆனால் அது இங்கே பிரச்சனை கிடையாது. பட் அடுத்தடுத்த காட்சிகள் எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃபில் ரொம்பவே ப்ரெடிக்டபுளாக இருந்ததுங்கிறது தான் படத்துக்கான ஒரு பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை போது ஒரு பாயிண்டில் கதை எதை நோக்கி போகுதுன்ற ஒரு ஐடியாவே இல்லாத மாதிரி போயின்னு இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல நம்ம எதிர்பார்த்த மாதிரியான காட்சிகளா மட்டுமே இருந்தனால திரைக்கதையில சுவாரஸ்யம்ங்கிறது கொஞ்சம் வலுவில் இருந்துருச்சு. லீட் ஆக்ட் பண்ணியிருக்க கென்னும் சரி, அப்பாவா வர சுரஜும் சரி பெர்ஃபார்மன்ஸ்ல பின்னிட்டாங்க. ஆக்சுவலா கென் இந்த படத்துக்காக கொஞ்சம் வெயிட் லாஸும் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு ஸ்கூல் பையனா அவரை ஏற்றுக்க முடியுது இந்த படத்துல. ஆனால் அதை தாண்டி பெர்ஃபார்மன்ஸுமே அவ்வளோ கன்வின்சிங்காக இருந்தது. சுரஜை பற்றி பேசையில் ஆண்ட்ராய்டு கொஞ்சம் பண்ண தானே அந்த படம். அதில் தான் ஃபஸ்ட் டைம் நான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ வியந்து. அந்த படத்துக்கான வீடியோவுமே நம்ம சேனலில் இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் கிட்ட வர்ற ஒரு எமோஷனல் சீனில் ஒன்று என்ன மாதிரியான ஒரு பெர்ஃபார்மர் அவருன்னு நான் ரொம்ப வியந்து பேசியிருப்பேன் அந்த வீடியோவில். அந்த அளவுக்கு லென்த்தாக இல்லைனாலும் இந்த படத்தில் ப்ரீ கிளைமேக்ஸில் ஸ்கூலில் ஒரு சீன் ஒன்று வரும். ஆக்சுவலாக கிளைமேக்ஸை ஒட்டி ஒரு எமோஷனல் சீன் ஒன்று வரும். அப்பா பையனுக்கான ஒரு கான்வர்சேஷன். அதை பற்றி நான் பேசலை. அது வழக்கமான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக தான் எனக்கு பட்டது. எங்கே அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒன்று பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதான் அந்த ப்ரீ கிளைமேக்ஸை ஒட்டி ஸ்கூலில் ஒரு போர்ஷன் ஒன்று வரும். ரிசல்ட் பார்க்குறேன்னு சொல்லி அப்பா அம்மா பையன் 3 பேர் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி. அங்கே ஒரு ஒரு சின்ன பிளே ஒன்று ஒரு 2 மினிட்ஸ் கூட ரஃபாக இருக்காது. சூரஜ்கிட்ட இருந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று வந்திருக்கும். அது அன்மேட்சபிள். அவரோட அந்த கேரக்டருக்கான டிஸ்கிரிப்ஷனோட ஒரு விஷயம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பயங்கரமாக வெளிப்படுத்தியிருப்பாரு. சான்ஸ்லெஸ். அங்கங்கே ஒர்க் அவுட் ஆயிருக்க என்ஜாய் பண்ணுற மாதிரியான 1-2 காட்சிகள் இருந்தால் கூட ஒரு ஓவரால் ஃபிளிக்காக கண்டிப்பாக இது ஒரு ஆவரேஜான படமாக தான் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் சொன்னது போல் ப்ரெடிக்டபுளான ஒரு திரைக்கதை அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பிட் போர் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி திரைக்கதையில் இன்னுமே இந்த படத்தை இவங்க சுவாரஸ்யப்படுத்தியிருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தா படம் இன்னுமே என்ஜாயபிளான ஒரு படமாக வந்திருக்கும். ஸ்டில் டீசெண்டான ஒரு வாட்சாக அந்த படம் இருக்கும். அகைன் சொல்கிறேன், ரொம்பவே ப்ரெடிக்டபுளான ஒரு ஸ்டோரி தான். 1-2 தேட்டரிக்கல் மூமெண்ட்ஸோட ஒரு டீசெண்டான வாட்சாக கண்டிப்பாக அந்த படம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இன்னும் இந்த படத்தை பார்க்கலன்னா தாராளமாக தேட்டரில் போய் செக் பண்ணுங்கள். பார்த்துட்டு வந்து இந்த படத்தை உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.